கிருபையை கொடுத்திருக்கிறீர் ராஜா. ஒரு வல்லமை ஆற்றல் பலன் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. திருப்பாடல் 34:6 இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார். அந்த வார்த்தையின்படியாக எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வல்லமையோடு ஆற்றலோடு கடந்து வரும்படியாக பரிசுத்த ஆவியானவரை வந்திருக்கிற என் சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், முதியோர்கள், இளம்பெண்கள் எல்லாத்தையும் திருப்பாத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஜப சிந்தனை, ஜப ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நிரம்புவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி உம கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, 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 பாடுவோம். ஆவியானவரே, 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 எங்கள் மத்தியில் நீ அசைவாடும்படியாக ஆண்டவரே, தொடக்க நூல் 1:1 ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர் எங்கள் மீது, எங்கள் குடும்பங்கள் மீது ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவரே அப்ப அந்த ஆலயம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக, ஆவியானவர் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்துவதற்காக, ஐயா அந்த ஆவியான கொடைகளை நிரம்புவதற்காக, ஆவின் கொடைகளை எங்களை கொடுத்து நீ வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுவதற்காக யோவேல் 2:28 மாந்தர் யாவர் மேல் உன் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த ஆவியானவர் எங்கள் மீது ஆண்டவர் நிரம்பி தளியும்படியாக, பரிசுத்த வல்லமையால் நிரம்புவதற்காக எங்கள் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வரும் ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை முழுமையாக ஒப்பு கொடுத்து கூப்பிடுவோமா? பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன்
உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. அப்பா, திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 3 அன்னை மரியாளும் அப்போஸ்தலரும் ஜெபிக்கும் போது ஆவினால் நிரப்பினீர் ஆண்டவரே, அக்கினியினால் நிரப்பினீர் ஆண்டவரே, எங்களுமால் ஆண்டவரே, பரிசுத்த ஆவினால் ஆண்டவரே, அக்கினியினால் எங்களை மூடிக்கொண்டு ஆவினாலே இயேசுவினால் எங்களை வாய்களை திறந்து ஜெபிப்பதற்காக, பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் நிரப்புவதற்காக அப்பா, அன்னை மரியாளை போல நாங்களும் பரிந்து பேசுகிறவர்களாக மாறும்படியாக தெய்வமே அந்த பரிசுத்தத்தை எங்களை தந்து எங்களை வழிநடத்துவதற்காக அப்பா, 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15 படியாக நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறேன்னு சொன்ன தெய்வமே அப்பா, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக உன் வழியை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உன் வல்லமைகளை கற்றுக் கொடுத்த அந்த பரிசுத்தாயின் வழியிலே நடப்பதற்கு எங்களுக்கு தூய்மைப்படுத்தபடியாக எங்களையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க ஐயா ஒரு வல்லமையால் ஆண்டவரே. மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16-17 படியாக தூய ஆவியானவர் விண்ணகத்திலிருந்து ஆண்டவரே யோர்தான் நதிக்கரை யோரத்தில் ஆண்டவரே இறங்கி என் அன்பார்ந்த மகன் இவரே என்று சொல்லி அடையாளப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை அடையாளப்படுத்தி ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியின் கொடைகளை நாங்கள் நிரப்புவதற்காக ஒரு வல்லமையினால் எங்கள் பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் தடைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்பா, எங்களுடைய குற்ற குறைகளை எல்லாத்தையும் உடைத்து எறிகிறவர் ஐயா, எங்கள் தீமை கட்டுகளை உடைக்கிறவர் இயேசுவே. ஒரு வல்லமை இறங்கி வரும்படியாக இயேசுவே அப்பா, நான் மனிதர்கள்ட்ட நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஐயா, அந்த மனிதர் போராட்டத்தில் எங்களுக்கு விடுதலை தரமுடியாக அப்பா, குடும்பன்ற போராட்டத்தை நான் விட்டு விலகி ஆண்டவரை ஒவ்வொரு நாள் மனமகிழ்ச்சியோடு அந்த பரிசுத்த ஆவியின் குடும்பத்தில் நிரப்பி என்னை வழிநடத்தபடியாக அந்த போராட்டத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுத்து அம்மா உம்மை தேடி வந்திருக்கிறேன், எனக்காக பரிந்து பேச என் குடும்பத்திற்காக பரிந்து பேச முடியாத உம்மை தேடி வந்திருக்கிறேன் தாயே என்று சொல்லி அவர்கிட்ட முழுமையாக ஒப்பு
கொடுக்கும். அந்த இயேசு நமக்காக பரிந்து பேச ரோமேர் 8ஆம் அதிகாரம் 34 நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்து பிதாவோட வலது பக்கம் இருந்து பரிந்து பேசுகிற இயேசுவிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உன் திருப்பாதத்தில் மனமகிழ்ச்சியோடு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக உன் கிருபையும் வல்லமையும் ஆற்றல் எங்களை கொடுத்து எங்களை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் மாறும் ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வேதனை வந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் உடைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். சகோதரிகளே, மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7 சொல்லப்படுகிறது, உன் பகைவருக்கு முன்பாக உன் கரங்களை உயர்த்தி நீங்க செபிக்கும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து எறிவார். சகோதரிகளே, எப்படியாப்பட்ட பகைவராக இருந்தாலும் இயேசுவே நீங்கள் கூப்பிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கூப்பிடும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது எல்லா தடைகளையும் ஆண்டவர் என்ன செய்வார்? உடைத்தெறிவார். அதுதான் எரேமியா 1:10 சொல்லப்படுகிறது, பிடுங்கவும் தவிர்க்கவும் கட்டவும் நடவும் மக்கள் மத்தியில் உமக்கு அரசர்கள் மத்தியில் உனக்கு நான் அதிகாரத்தை தருவேன் என்று சொன்ன அந்த பரிசுத்தாவே நம்ம மத்தியில் இருக்கும்போது ஆண்டவரை ஆரவாரத்தோடு மகன மகிழ்ச்சியோடு கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன், கர்த்தர் சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பேன்னு சொல்லி நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட முழுமையாக கைகளை தட்டி ஆண்டவர்கிட்ட உற்சாகத்தோடு பாடி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். 3ஆம் அதிகாரம் 20 சொல்லப்படுகிறது, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அன்பு செய்கிற என் தெய்வம் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வேன் என்று யோவேல் புத்தகம் 2:21 படியாக, தேசமே நீ பயப்படாதே, நான் பெரிய காரியம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய காரியங்களே என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடி வருகிறவருக்கு என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, பழுகி பெருகவே உங்களை பெருக செய்வேன் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கே நீ சொந்தம் என்று சொல்லி எஸ்ஐயா 41ஆம் அதிகாரம் 10 படியாக, ஐயா பயப்படாத மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், எல்லா பயங்களையும் எடுத்து போட்டு எல்லா குழப்பத்தை எடுத்து போட்டு நான் உன்னோடு வருவேன் என்று சொன்ன ஆண்டவர்கிட்ட முழுமையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செபிப்போமா. பயப்படாதே, உயிட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன்,
எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆண்டவரே, திருப்பாடல் 23:6 நன்மை கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எனக்கு தருவதற்காக. ஆண்டவரே, யோவான் நற்செய்தி 14:6 வழியும் சத்தியமும் ஜீவனும் உண்மை நானே என்று சொல்லி அன்பை நன்மை கிருபைகள் தந்து எங்களை ஒவ்வொரு நாள் உன் பாதையில வழிநடத்துகிறவரே, உனக்கு கோடி நன்றி ஆண்டவரை சொல்லி ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி ஆண்டவரை உற்சாகத்தோடு பாடுவோமா? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். பாடுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆண்டவரே, நாளைக்குடைய ஆண்டவர் அரவணைக்கிற தெய்வம் ஆண்டவர், நீர் எங்களோடு வருநடத்துவதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். அறியாமல் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாள் நீ வழிநடத்துவதற்காக, ஆவியானவர் தாமே உன் கிருபையினால் எங்களை நிரப்புவதற்காக அப்பா எங்களை ஒவ்வொரு நாள் பேச்சொல்லி அழைத்திருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. லூக்கா 10:20 உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டு நீ பெருமை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த பெருமைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சகோதரர்களே, எஸ்ஐயா 49:16 உன்னை நான் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் மகனே என்று சொல்லி அறியாமல் நான் செய்த ஒவ்வொரு நாளும் தவறுகளை மன்னித்து உனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறவரே, உனக்கு கோடி நன்றி ஆண்டவன் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாடுவோமா? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். பாடுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கைகளை தட்டி ஆண்டோடு உற்சாகத்தோடு எல்லா வாய்களும் திறந்து பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி 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 இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே,
போற்றி 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, அறிவு போற்றுவார், பாதை காட்டுவா, என் வழிகளை எல்லாம் கற்று தருகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு வல்லமை ஆண்டவரே, இறங்கமடியாக வந்திருக்கிற என் சகோதரி மீது ஆண்டவரே, விண்ணப்பங்களை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு மீது ஆவியை ஊற்றும்படியாக ஆண்டவரே அப்பா, அந்த நாளில் ஆண்டவரே சாட்சியாக வந்து நிற்கக்கூடியவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் கடத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தில் கூட எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின்படியாக ஆண்டவரே, நீங்களே எனக்கு திரளான சாட்சிகளா இருப்பீர் என்று அந்த வாசகம் மொழியாக ஆண்டவரே உமக்கு சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாறும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் பதில் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஜெபத்தை ஆண்டவரின் பதில் கொடுக்கிறதற்காக மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் இன்னைக்கு உண்டான நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற என் தெய்வமே, இவர் தச்சனோட மகன் அல்லவா, இவர் மரியாவின் மகன் அல்லவா என்று சொல்லி அடையாளத்தை காட்டின என் தெய்வமே, அந்த ஜெப வல்லமை எங்கள் சகலே எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துவதற்காக எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வல்லமை ஆற்றல் பலன் ஆண்டவரே, தூயாவின் அபிஷேகம், தூயாவின் அக்கினி, இறை வார்த்தை எங்கள் மத்தியில் ஆண்டவரே. எசையா புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16 படியாக இந்த சுருளேட்டை நீ தேடி வாசி என்று சொன்ன தெய்வமே அப்பா, இதை தேடி நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்கு ஒரு விடுதலை ஐயா, எங்களுக்கு ஒரு பலன் ஐயா, எங்களுக்கு இருதயத்துக்கு ஒரு அப்பா ஒரு சுகத்தை பலத்தை எங்களை கொடுக்கிற இந்த இறை வார்த்தை ஆண்டவரே மார்க் 4:20 படியாக 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக எங்கள் உள்ளத்தில் எங்கள் இல்லத்தில் எங்கள் குடும்பங்களையும் பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக நிரப்பினி ஆசீர்வதிப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இவையெல்லாம் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் ஏற்ற நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.